ஹலோ. யோ திருப்பசாமி, சொல்லுங்க தலைவரே. என்ன வேலையா பண்ணிருக்க? சொல்லுங்க. காடையை எடுத்துக்கிட்டு பணத்தை அபேஸ் பண்ணிட்டு ஆளை கொன்னுட்டியா? நான் உனக்கு ஸ்பாட்ல ஏதாவது க்ளூ கிடைச்சு மேலிடத்துல இருந்து ஏதாவது பிரஷர் வந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உன்னை நான் அரெஸ்ட் பண்ண கூட தயங்க மாட்டேன். உன்னை நம்பி நான் இல்ல. இது எலெக்ஷன் டைம். நாளை முடிஞ்சது செய்ய. உன்னை தேடி கூடிய சீக்கிரம் போலீஸ் வரும். எஸ். என்னையா உண்மை சொல்றதா இல்லையா? ஒண்ணுமே தெரியாது சார். சார் அடி தாங்க முடியல. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இப்படி எல்லாம் கேட்டா சரி வராது. உண்மை சொல்றா? அப்போ ரைட்டா உன் மேல கேஸ் இல்ல. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றா உண்மை. சொல்றா. சொல்லிடுறேன் சார். நாயப்பட்ட கொண்டு திருப்பி போன பொருள்லாம் மறைச்சு வச்சிருக்கா சார். அடிக்காதீங்க சார். விட்டுடுங்க சார். அப்பா சாப்பிட்டு என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடுங்கப்பா. ஹலோ. அண்ணே, மாயா உங்களுக்கு எதிராக அப்ரூவ் ரைட்டா? போலீஸ் அரெஸ்ட் பண்ண உங்க சைடு வந்துட்டு. எல்லாரும் செக்யூர் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி சீஸ் பண்ணுங்க. இதெல்லாம் திருப்பதி சாமி இடத்துல கிடைச்சது மேடம். இவ்ளோ பெரிய கிரிமினல் வேலை செய்யற அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அது முடியாது மேடம். ஏன்னா அவன் பெரிய ஆள் மேடம். பெரிய ஆள்னா அதிகமான அரசியல் செல்வாக்கு உள்ளவன். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் அவனுக்கு அரசியல் ஆட்கள். சிட்டியில இருக்கிற மற்ற ரவுடிகளோட லிங்க் இருக்கு. சாராயம், கஞ்சா, அப்புறம் கூலிப்படைன்னு படிப்படியா தன்னோட சாம்ராஜ்யத்தை சிட்டி ஃபுல்லா பரப்பணும். இந்த 2 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டான். ஆளுங்கட்சி எதுவா இருந்தாலும் அந்த கட்சிக்கு நிதி, மாநாட்டுக்கு செலவுன்னு பணத்தை வாரி இறப்பான். இதனால சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லயும் இவனுக்கு நல்ல செல்வாக்கு ஆரம்பமாச்சு. இவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இத பத்தி நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். இப்போ நீங்க போலாம். தேங்க்யூ மேடம். யுவர் ஆனர், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் திருப்பதி பழனிசாமி அவர்கள் பண பலத்திலோ ஆள் பலத்திலோ சற்றும் குறைந்தவர் அல்ல. இப்பேற்பட்ட இந்த நபருக்கு இந்த கோர்ட் ஜாமீன் வழங்குவதன் மூலம் இவர் தன் பண பலத்தாலோ ஆள் பலத்தாலோ சாட்சியங்களை முடக்கவும் அளிக்கவும் வாய்ப்புள்ளது. என்ன பேசினே போற? அவ்வளவுதான். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். நீங்கள் எதை சொல்ல வேண்டும் என்றாலும் உங்கள் வக்கீல் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் திருப்பதி பழனிசாமி சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர். பேசிக்கலி இது திட்டமிட்ட சதி. ஆகவே என் கட்சிக்காரரை ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எனது தரப்பின் முக்கிய சாட்சியாக திருப்பதி பழனிசாமியின் நெருங்கிய கூட்டாளியான மீசை மாயாவை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வரவழைக்கும்படி கனம் கோட்டார் அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அரசியல் செல்வாக்கு நிறைந்த திருப்பதி பழனிசாமி அவர்களை விடுதலை செய்வதன் மூலம் சாட்சிகளை உடைக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் சிபிசிஐடியின் காவலில் வைக்க உத்தரவிடும்படி கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குற்றவாளியான திருப்பதி பழனிசாமியை சிபிசிஐடியின் காவலில் வைக்கும்படியும் மேலும் எந்தவித ஜாமீனும் வழங்கக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. பயப்பலாம். திருப்பதினா என்ன சும்மாவா?
ஜபர் நான் உடனே வெளியே வரணும் இல்லனா தொலைச்சிடுவேன் சார் இந்த கேஸை ஃபாலோ பண்ணவே முடியல. திருப்பதி சாமிதான் போதைப் பொருள் கடத்தல் வழக்குல முக்கியமான குற்றவாளின்னு பிரஸ்ல ஆதாரத்தோட கிழிச்சிருக்காங்க. அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது. என்ன அது? அங்க ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான், இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. கோர்ட்டுக்குள்ள என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் வந்தவன் அட்வொகேட் வேஷத்துல வந்து கொலை பண்ணிருக்கான் சார். இந்த 2 கொலையும் பண்ணவன் ஒருத்தனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல சார். சொன்னதை செய்யுங்க. ஓகே ஓகே சார் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இருக்கு சார். பாடியில இருந்து கடிச்ச புல்லட்ஸ் எல்லாமே 0.9 mm ரஷ்யன் டைப் ஆஃப் கன் சார். பாடியில எத்தனை காட்ரேஜ் இருக்கு? 9 கேட்ரேஜ் கடிச்சிருக்கு சார். ஆனா ஒரு கேட்ரேஜும் புல்லட்டோட மேட்ச் ஆகல சார். இப்ப பாடி எங்க இருக்கு? சார் மாச்சுரியில இருக்கு சார். ரிலேட்டிவ்ஸ் யாராவது எல்லாம் வந்தாங்க? அங்க வெயிட் பண்றாங்க சார். வித்அவுட் மை பர்மிஷன் பாடி யார்ட்டையும் தராதீங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே. இது திட்டமிட்ட சதி. ஆகவே என் கட்சிக்காரரை ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் விசாரித்ததில் குற்றவாளியாக கருதப்படும் திருப்பதி பழனிசாமியை அவருக்கு எதிரான சாட்சியங்கள் சரியில்லாத காரணத்தினால் மேலும் அவரை முன்ஜாமீனில் விடுவிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. டேய் டேய் என்ன உள்ள வச்சான்டா அவன். இனிமேல் அவனுக்கு நான் தாடா கேமன். சொல்றாங்க தலைவன்கிட்ட. ஏய் என்னடா பண்ணிடுவான்? புடுங்குவானா? திருப்பதிடா. திருப்பதி சாமி மலை. புடு தலைவா. அவனை விடு. டேய் ஆத்துக்குள்ள இறங்காதீங்கடா. டேய் இறங்காதீங்கடா. அடிக்கடி கடலே உள்வாங்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் ஆத்துக்குள்ள இறங்குனீங்கன்னா ஆறு உள்வாங்கிடா. டேய் ஐயோ. என்ன ஹீரோவா வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்த 1-2 சீனை டிவில போட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு நான் அசிங்கமாவா இருக்கேன்? என் பர்சனாலிட்டி பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க இந்த பங்களாவுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. வாடகை கொடுத்தும் 1 வருஷம் ஆச்சு. படத்தை எடுத்தும் 1 வருஷம் ஆச்சு. எப்ப படத்தை முடிக்க போறீங்க சொல்லுங்க. இனி என்ன ஏமாற்ற முடியாது. எங்க உங்க டைரக்டர்? அது அவ உங்க விஷயமா தான் பார்க் ஹோட்டல்ல ப்ரொடியூசர் கூட டிஸ்கஷன் பண்ண போயிருக்கா. ஃபோன் பண்ணா எனக்கு. பாப்பா தமிழ்நாட்டுல நான் ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? 7 to 8 காலையில ஜிம்ல இருப்பேன். அதுக்கப்புறம் 1 லிட்டர் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறேன். பகல் 11 மணிக்கு 1 லிட்டர் போன்விட்டா சாப்பிடுறேன். 1 o'clock லஞ்ச் எனர்ஜி ஃபுட் சாப்பிடுறேன். 1 to 3 நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். 3 to 4 1 லிட்டர் கிரேப் ஜூஸ். 4 to 5 ஃபைட் கத்துக்கிறேன். 5 to 6 குதிரை சவாரி பண்றேன். குதிரை சவாரி 6 to 8 பார்ல பீர் அடிக்கிறேன். நைட்ல டின்னர் சாப்பிடுறேன். டெய்லி இப்படி என்ன டெவலப் பண்ணிக்கிறேன். ஏன் பாப்பா தமிழ்நாட்டுல இதுவரை வந்ததுல என்னை விட பர்சனாலிட்டியான ஹீரோ யாராவது வந்திருக்காங்களா? வரல சார். வெரி குட். 1 or 2 daysல ப்ரொடியூசர் வந்துருவார்ல? ஆமா சார். வந்தா இன்ஃபார்ம் பண்ணு. வரேன். வாங்கடி. 1 hour. சார் சார் இந்த கமலி மேடத்திட்ட என்ன சார் சொன்னீங்க? கமலி மேடம் என்னப்பா அவளுக்கு? சார் அவங்க சூசைட் பண்ணிக்கிற போறேன்னு சொல்லிட்டு போறாங்க சார். சூசைடா? சார் என்னைய சொல்ற நீ? சார் போங்க சார். சார் சரி நான் போய் பாக்குறேன். மேடம் ஹஸ்பண்ட் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. ஓ கிளம்பிட்டானா? வரட்டுண்டி. இன்னைக்கு அவன ஒரு வழி பாத்துடலாம். எல்லாரும் சேர்ந்து அவன ஒரு வழி பண்ணிடுறோம்.